ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு இது ஒரு சோதனை காலத்துக்கு மேல சோதனை காலமா இருக்கு. அது ஏன் பாக்குறீங்க? இப்ப இருந்துகிட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு நேரா கோவத்தோட போனவர் சும்மா இருப்பாரா? அங்க யாராச்சும் கிடைச்சா சரி மொத்த கோவத்தையும் அவங்க மேல தள்ளிடலாம். போகிறதுக்கு முன்ன மல்லி அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வெண்பா வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு கோவம் வந்த நம்ம விஜய் இருந்துகிட்டு பல்ல கட்சி நின்னுக்கிறாரு. எதுவும் பேசக்கூடாது, வேற யார் மேல அந்த கோவத்தை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நடக்கிறதே வேறங்க, பயங்கரமா இன்னும் டென்ஷனான நம்ம இருந்துகிட்டு என்ன பண்றாரு, இனிமே மல்லியம்மாவில் அவளும் இல்ல ஒன்னும் இல்ல, இனிமே அவளை அம்மா அம்மான்னு சொன்னா எனக்கு மரியாதை கிட்டும், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பயங்கரமா கோவத்துல கத்தி விட்டுறாரு. அதுவும் இல்லாம இனிமே நம்ம வாழ்க்கையில எனக்கு நீ உனக்கு நான் மட்டும் தான், இனிமே அந்த மல்லின்றவ நம்ம வாழ்க்கையிலே இல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. உடனே நம்ம மல்லியம்மா வரலன்ற ஏக்கத்துல மயங்கி விழுந்துடுறோம். இந்த வெண்பா இருந்துகிட்டு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம விஜய் வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துறாரு. தேவையில்லாத வாக்கு, இது எதுக்காக இந்த நேரத்தில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கோவமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது தெரியாம வாக்கு குத்துறாரு. அது என்ன வாக்குன்னு பாத்தீங்கன்னா, இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் உன்னை பாத்துக்க போறாங்க. மல்லியம்மா நீ இனிமே பேசவே கூடாது, அவ பேச்சையும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. உன்னுடைய அம்மா ரஞ்சிதாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரஞ்சிதா வந்து உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வாக்கு குத்துறாரு. இது தெரியாத அந்த ரஞ்சிதா வந்துகிட்டு இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு ஓரசீனா பண்ணிருக்கோம். அப்பா, இந்த வானத்துல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்றத விட இந்த வீட்டுல விஜய கல்யாணம் பண்ணிட்டு ராணி மாதிரி இருக்கணும், வேற எங்கேயாச்சும் போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது அவளோட வேலை. இந்த வீட்டுலனா அவங்க அம்மா வேலைக்காரங்க எல்லாரும் வேலை செஞ்சிருவாங்க, வேற எங்கேயாச்சும் போனா இவதான் சாணி கலன்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். அதனாலதான் இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டாள் மாதிரி பிளான் போட்டவ கடைசியில அவளே மாட்டிக்க போறா. அது தெரியாத இந்த மல்லியம்மாவை வந்து மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை வேற விசுப்பேத்தின்கிறாரு இந்த விஜய். ஆனா மல்லியம்மாவை மறக்க முடியாம வெண்பா படுற அவஸ்தை நமக்கு தானே தெரியும். ஆனா இந்த ரஞ்சிதாக்கு கொண்டாட்டத்துக்கு மேல கொண்டாட்டம், அவங்க பாட்டிக்கும் அவங்க அம்மாக்கும் இன்னும் கொண்டாட்டமா இருக்கு. அப்பா, எப்படியும் நம்ம நினைச்சது நந்துச்சுரா சாமி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அசால்ட்டா சப்ப மட்டும் சால்ட் வாட்டர்னு தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கிளவி இருந்துகிட்டு ரஞ்சிதா நினைச்சதை சாதிச்சுட்டே, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத கண்ணுக்குட்டி, இனிமே இந்த வீட்டோட மகாராணியை நீ தான், எதுக்கும் கவலைப்படாத, அந்த மல்லியாது கிள்ளியாது அவளெல்லாம் சொல்லி மாதிரி தூக்கி போட்டுடலாம், இனிமே வந்து வீட்டுக்குள்ளேயே வரமாட்டா, நீ தான் இந்த வீட்டோட மகாராணி, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா, நாங்க இருக்கோம். ஏன்னா விஜய் வாயால இப்படி ஒரு வார்த்தை வரணும்னு ஆசைப்பட்டோம், அதுதான் நடந்துச்சுல, இனிமே எதுக்கும் கவலையே இல்ல, அடிச்சு தூள் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே மிதந்து நிற்கிறா வானத்துல. அந்த மிதப்பு வந்து கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுங்க. ஏன்னா மல்லியை வந்து வெறுப்பு ஏற்றணும், மல்லியை பழிவாங்கன்ற விஜய் இருந்துகிட்டு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணாரு. அப்படி என்னடா இவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலேயே டப்பாவி என்னடா இது இப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆயிடுது. மல்லி வந்து காலையில இறந்தோடனே ஸ்டேட்டஸா பாக்குறாங்க, அதுல போட்டோவே போட்டுக்கிறாங்க ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ண மாதிரி. ஐயோ விஜய், உனக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா, என்னதான் அவசரமா இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி தான் நம்மள வெறுப்பேத்திங்கிறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.